अनन्तपद्मनाभदासस्य नमस्कारः। सम्प्रति संस्कृतभारती द्वारा प्रचाल्यमान भगवद्गीता कक्षायां ममापि च भागधेयः एतत् महदिदं भागधेयं। तत्रापि मम भाग भवितुं यत् अवकाशः लब्धः इत्येतत् मम भागधेयः। प्रप्रथमं मम आचार्यवर्याणाम् आर् महोदयानां सन्निधौ पुनः पुनः अहं प्रणम्य स्वकीय वाक्शुद्ध्यर्थं भगवद्गीता विषयान् अधिकृत्य यत्किञ्चित् प्रस्तोतुम् आरभामि। परन्तु विषय गम्भीरतया तद् विषय प्रचारस्तावत् सर्वेषाम् अनुभवाय वक्तव्यं वर्तितव्यम् इति नियमनानुसारेण अहं किञ्चित् कलोकियल् लैंग्वेज द्वारा न तु संपूर्णतया संस्कृतद्वारेण यद्येवं संस्कृतभारती द्वारा अस्य अयं कार्यक्रमः प्रचलति, परन्तु अत्रत्याः सर्वेपि संस्कृतं जानन्ति। परन्तु अस्मिन् काले सर्वेषां भगवद्गीता अपि च संस्कृतपरिचयः नास्ति इत्यस्मात् कारणात् तेषामपि संस्कृते अपि च भगवद्गीतायां रुच्यभिवर्धकार्यक्रमः अत्र प्रचलति। तदेव अस्य कार्यक्रमस्य उद्देश्यः इत्यस्मात् कारणात् अहं द्राविड्या अनुवादं करोमि। मम आचार्यवर्याः आर् महोदयाः नैषधादि प्रसिद्ध काव्य पठने निपुणाः मां संपूर्ण कृपया अनुगृहीतवन्तः। एतादृश महानुभावानां अनुग्रहं लब्धोयं बालवटुः अनुग्रहप्रदः अयं बालवटुः इत्यस्मात् कारणात् अहमपि यत्किञ्चित् प्रस्तोतुं न तु सरलतया परन्तु यद्गृहीतम् अस्मत् आचार्य पाद दिव्य अनुग्रह वशात् तदनुसृत्य वच्मि। श्रीमान् वेंकटनाथार्यः कवितार्किककेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। மகான்களே, ரொம்ப விசேஷமாக இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த சம்ஸ்கிருத பாரதியின் மூலமாக நடக்கக்கூடியதான கீதா மகோத்சவத்தில் அடியன் கூட ஒரு சில விஷயங்கள் பேசக்கூடியதான பாக்கியம் கிடைச்சிருக்கு. முதல்ல அடியனுடைய ஆச்சாரியராய் விளங்கக்கூடிய ஆர் என்னும் அந்த மகனியருடையதான திருவடிகளில் அனந்த பிரணாமங்களை சமர்ப்பித்து அவருடைய நியமனத்தை தலைமேற்கொண்டு அடியன் சில விஷயங்களை இங்க பகவத்கீதையை குறித்து விண்ணப்பிக்கிறேன். பல உபன்யாசங்கள் பகவத்கீதையை குறித்து பண்ணியா இருக்கு. எவ்ரிதிங் இஸ் அவைலபிள் இன் யூடியூப் ஆல்சோ. அடியன் இன்னும் பண்ணிட்டும் இருக்கேன். இருந்தாலும் இப்ப சாட்சாத்தா ஆச்சாரியன் அவருடையதான ஒரு கிருபை ஒரு நியமனம் அப்படின்னு வரும்பொழுது அதை பத்தி பேசுறதுக்கு நமக்கு ஒரு சந்தர்ப்பம் இப்ப கிடைச்சிருக்கு. இது ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு சந்தர்ப்பம். அதாவது எப்படி அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு காலகட்டத்தில் கீதை என்பது நம்முடையதான வாழ்வியல். நிறைய பேர் உங்களுக்கு கீதையை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பா, அதோட டவுட்டே கிடையாது. பிஷ்டபேஷணம்னு சொல்லுவா. பிஷ்டபேஷணம்னு அர்த்தம்னா பெசஞ்ச மாவை மறுபடியும் மறுபடியும் பிசைந்து கொண்டிருப்பது அப்படின்னு. வாட் ஃபார் இட் இஸ் இல்லையா? நாட் நெசசரி. ஆல்ரெடி அதை பிசைஞ்சா எடுத்து அப்படின்னா சப்பாத்தியோ பூரியோ பரோட்டாவோ பண்ணி சாப்பிட வேண்டியது தானே. அதை திருப்பி திருப்பி பிசையணுன்றது அவசியம் இல்லை. ஆனால் இப்பொழுது நடைபெறக்கூடியதான காலகட்டத்தில், அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடியதான நீட் ஆஃப் த ஹவர் அப்படி சொல்றோம் இல்லையா, நெசசிட்டின்னு சொல்றோம் இல்லையா, என்ன அப்படின்னு கேட்டால் மக்களுக்கு மீடியாஸ் நிறைய இருக்கு. அவளுக்கு விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய சோர்ஸ் இருக்கு, நிறைய கண்டென்ட்ஸ் இருக்கு. பட் அதெல்லாம் ஒரிஜினல் சோர்ஸா, ஒரிஜினல் கண்டென்ட்ஸா, ஒரிஜினலாக தான் அவளுக்கு அந்த விஷயங்கள் போய் சேர்றதா, கரெக்டாக அவளுக்கு அது கிரகித்து கொள்ளப்படுகிறதா என்பதான ஒரு கேள்வி வரும்பொழுது அந்த கேள்விக்கு என்ன நம்ம ஆன்சர் பண்றோம்? இட் இஸ் $1 million கொஸ்டின் அப்படின்னு சொல்றோம். எஸ் சார், கரெக்ட், நீங்க சொல்றது ரைட்டு. இன்னைக்கு மக்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அதிகமாக போயிடுது, டைவர்ஷன்ஸ் அதிகமாக போயிடுது.
கான்சன்ட்ரேஷன் ரொம்ப புவர். ஒரு டிவி ஆன் பண்ணிட்டு இதை ஃபோனை கையில் நோண்டிட்டு இருப்போம். நம்ம டிவியும் பார்க்க மாட்டோம், ஃபோனையும் பார்க்க மாட்டோம். அதுக்குள்ள வாட்ஸ்அப்பில் 4 மெசேஜ் வந்திருக்கும், அதை ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருப்போம். The meaning of the forward thinking is totally forwarding the messages to others now without reading. அப்படின்றது தான் ஃபார்வர்ட் திங்கிங் அப்படின்ற மாதிரி நமக்கு வந்துருது. முக்கியமா என்ன அப்படின்னா, நேற்றைய கூட ஒரு பெரிய சனாதன மாநாட்டில் பேசச்சே நான் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, கல்வி என்றதான பெயரில் நம்முடையதான கலாச்சாரத்தை இழந்து கொண்டிருக்கிறோம். சம்பளம் சம்பாத்தியம் என்னும் பெயரில் நம்முடையதான சம்பிரதாயத்தை இழந்து கொண்டிருக்கிறோம். இதான் ஹேஷ்டாக். இப்ப அப்படி இருக்கச்சே இந்த கீதையை நம்ம திருப்பி நிறைய தடவை சொல்ல வேண்டியதான ஒரு நெசசிட்டி வருது. கீதைக்கு பல ஆங்கிள் பல பெரியோர்கள் வியாக்கியானம் பண்ணிருக்கா. பகவத் ராமானுஜருக்கு ஒரு காலத்துல ஆச்சாரியராக இருந்த யாரவ பிரகாசம், சங்கர பாஸ்கர யாரவ பிரகாசம் முதலான மதங்கள்லாம் ராமானுஜராலே பலவிதமாக கண்டிக்கப்பட்டிருக்கின்றன. அதெல்லாம் இன்டெலக்சுவல் டிபேட்ஸ், பர்சனல் வெஞ்சன்ஸ் கிடையாது. கீதையில சங்கர பகவத்பாதர் சொல்லியிருக்கக்கூடிய சில வியாக்கியானங்கள்ல வரக்கூடிய விஷயங்களை ராமானுஜர் இது இப்படி இருக்கக்கூடாதுன்னு கண்டிக்கிறார். அது அவரவர்கள் எந்த ஆச்சாரியர்களுடைய வழியில நாம நடக்கிறோமோ அந்த ஆச்சாரியர்களுடைய வழியில நாம் அதனுடைய அர்த்த விசேஷங்களை எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுல பெரிய பர்சனல் வெஞ்சன்ஸா நம்ம எடுத்து போகக்கூடாது. அப்ப சங்கரருக்கு அந்த யாதவ பிரகாஷர் கூட கீதைக்கு ஒரு வியாக்கியானம் பண்ணிருக்காரு. பைசாச்சி பாஷையில கூட கீதைக்கு வியாக்கியானங்கள் இருக்கு. நான் சொல்றது எல்லாமே பிராச்சீனமான வியாக்கியானம். இப்ப நிறைய வந்துருது. இப்ப வாட் ஐ திங்க்ன்ற மாதிரி நிறைய பேர் என்ன பண்றா, கீதைக்கு தாங்களே ஒரு கபோல கல்பிதமான ஒரு அர்த்தத்தை சொல்றா. தங்க இஷ்டத்துக்கு ஏதோ ஒரு அர்த்தத்தை சொல்லிட்டு போயிடலாம். பட் நம்முடையதான ஆச்சாரியர்கள் பரம்பரை அப்படி நம்ம எடுத்துட்டோம். சங்கர ராமானுஜ மத்வர் அப்படின்றதாக சொல்லி முக்கியமா 3 பேர் வச்சிருக்கோம். அப்புறம் வல்லபர், நிம்பார்கர், சைத்தன்யர், இது போன்றதான பல மதங்கள் பிரிக்கின்றன. ஆனா இவை எல்லாமே வைதிக மதங்கள். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம இவை எல்லாமே வைதிக மதங்கள். இதனுடைய அல்டிமேட் என்ன அப்படின்னு கேட்டா, கீதை என்பது நமக்கு ஒரு வாழ்வியலை உபதேசிக்கக்கூடியது. கீதை என்பது நம்முடைய வாழ்க்கை நெறிமுறையை, வாழ்க்கை நடைமுறையை நமக்கு தெள்ள தெளிவாக எடுத்து காண்பிக்கக்கூடியதாய் அமைந்திருக்கிறது. ஸோ த கான்செப்ட் ஆஃப் கீதா அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதுல கர்மயோகமோ ஞான யோகமோ பக்தி யோகமோ அதிகமா சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு நாம இருந்தால் கூட, பட் நாம கிராஜுவலா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு சைக்கலாஜிக்கல் அப்ரோச் அப்படின்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு சைக்கலாஜிக்கல் அப்ரோச். அர்ஜுனனுக்கு இருக்கக்கூடிய ஃபியர் ஃபேக்டர் அண்ட் துரியோதனுக்கு இருக்கக்கூடிய ஃபியர் ஃபேக்டர். The fear factor different, the difference between the fear factor, the Arjuna's fear factor is entirely different between what துரியோதனனுக்கு இருந்ததுன்றது வேற, அர்ஜுனுக்கு இருந்ததுன்றது வேற. இந்த நிலைக்களன் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். நிலைக்களன் அப்படின்னு அர்த்தம் இந்த கதையினுடையதான அமைப்பு. அதுவும் இல்லாமல் பகவத்கீதை பீஷ்ம பர்வத்துல எத்தனாவது அத்தியாயத்துல இருந்து எத்தனாவது அத்தியாயம் வரைக்கும் நடக்கிறது. இதுக்கப்புறம் இந்த பகவத்கீதையுடைய கண்டினியூவேஷன் எப்படி வருது, பின்னாடி கிருஷ்ணன் மறுபடியும் அணுகீதை என்பதான கீதையினுடையதான சாராம்சத்தை சொன்ன பொழுது அங்கே அர்ஜுனனுக்கு மீண்டும் அதனை உபதேசம் செய்த பொழுது ஏற்பட்ட நிகழ்வுகள் என்ன, இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ராட்டஜிக்கல் அனாலிசிஸ் அப்படின்றதாக சொல்றோம் இல்லையா, அதெல்லாம் நம்ம பகவத்கீதையில நிறைய பார்க்க வேண்டிய விஷயம். இப்ப இருக்கிற டியூரேஷன் நமக்கு அல்பஸ்ட காலோ பகவஸ்ச விக்னாஹ. The duration is so short, very short, but we need to speak much more. இல்லையா, இட் இஸ் லைக் எஸ் எ கேப்சூல் அப்படின்ற மாதிரி வரணும். நமக்கு கிராஜுவலா சில விஷயங்கள் மட்டும் அப்படின்னு சொல்றோம். முதல்ல கீதையினுடைய பெருமையை சுவாமி ஸ்ரீ வேதாந்த தேசிகன் ஒரே ஸ்லோகத்தினால நமக்கு காண்பிக்கிறது. யஸ்மின் பிரசாத சுமுகே கவயோபிதேதே சாஸ்திரான்யசாசுரிஹதன் மகிமாஸ்ரயானி கிருஷ்ணேன தேன யதிஹ ஸ்வயமேவ கீதம் சாஸ்திரஸ்ய தஸ்ய சதிருஷம் கிமிஹாஸ்தி சாஸ்திரம். ரொம்ப அழகான ஸ்லோகம். ஜென்ரல் சம்ஸ்கிருதம் தெரிஞ்சாலே இந்த ஸ்லோகத்துடைய ரசனை எல்லாருக்கும் வந்துடும். யஸ்மின் பிரசார சுமுகே கவயோபிதேதே சாஸ்திரான்யசாசுரிஹதன் மகிமாஸ்ரயானி. நிறைய கவிகள் இருக்கா. யானேவ சப்தான் வய மாலபாமஹா யானே வர்த்தான் வய ஒல்லிகாமஹா என்பதாக எந்த சப்தங்களை நாம பேசுறோமோ, எந்த அர்த்தங்களுக்குள்ளேயே நாம் சஞ்சரிக்கிறோமோ அதை கொண்டே கவிகள் என்ன பண்றா, ரொம்ப அழகா நமக்கு பியூட்டிஃபுல்லான ஒரு பொய்டிக்கல் ஃபேண்டசியோட நமக்கு சில அர்த்தங்களை நமக்கு கொடுக்குறான். அந்த கவிகள் எந்த ஒரு காரியத்தை ஆரம்பிக்க தாங்க ஒரு கவிதை எழுதுறா. அந்த கவிதை எழுதும்போச்சே ஸ்பிருதாபி தருணாதபம் கருணையா ஹரந்தி நிருணாம் அபங்கர தனுத்விஷாம் வலைதா சதேர் வித்யுதாம் கலிந்தகிரி நந்தினி தடசுர துருமாலம்பினி மதிய மதிச்சும்பினி பவதி காபி காதம்பினி. எங்க ஆர்ஆர் எங்களுக்கு ரசகங்காதரம் எடுத்தார். எம்ஏ நான் சான்ஸ்கிரிட் வாசிக்கச்சே நைஷடம், அப்புறம் ரசகங்காதரம். இந்த ரசகங்காதரத்தினுடையதான ஸ்லோகம் இது. ஜெகநாத பண்டிதனுடைய முதல் அந்த கிரந்தத்தினுடைய மங்கள ஸ்லோகம் இது, முதல் ஸ்லோகம். அதை ஆர்ஆர் சொல்ற ஸ்டைலே ரொம்ப அழகா இருக்கும். நாங்கெல்லாம் ரொம்ப ரசிச்சவன். ஐ எம் த டோட்டல், அதாவது ஒரு இன்ஸ்பயர் ஆகி நான் சொல்றேன். அப்ப படிச்ச ஸ்லோகம் அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு புஸ்தகத்தை பார்க்கலன்ட்டு தான் உண்மை.
இப்ப திடீர்னு இந்த விஷயத்தை எக்ஸாம்பிள் கொடுக்கச்சே இந்த புஸ்தகத்தை ரெஃபர் பண்ண வேண்டியதான ஒரு அனுகிரகத்தை நமக்கு கிருஷ்ணன் பண்ணியிருக்கான். கலிந்த கிரிதந்திரி தடசுர திருமாலம்பினி மதிய மதிச்சும்பினி பவதி காப்பி காதம்பினி என்பதாக அங்கே கிருஷ்ணனை மங்களம் செய்து அந்த கிருஷ்ணனுடைய அனுகிரகத்தினால தான் இந்த ரசகங்காதரன்ற புஸ்தகத்தை எழுத போறேன்னு ஜெகநாத பண்டிதன் சொல்றான். அப்ப கவிகள்லாம் எந்த கிருஷ்ணனுடைய அனுகிரகத்தினால தாங்கள் உயர்ந்த நூல்களையும் சாஸ்திரங்களையும் ஏற்றுகிறார்களோ அப்பேற்பட்டதால் அந்த நூல்களும் சாஸ்திரங்களும் உலகத்தில் பெருமை அடைகின்றனவோ எனில் அந்த கிருஷ்ணனே ஒரு சாஸ்திரத்தை உலகத்தில் தான் கொண்டு வந்தான். அந்த கிருஷ்ணனே ஒரு சாஸ்திரத்தை உபதேசம் செய்தான். எந்த கிருஷ்ணனுடைய அனுகிரகத்தினாலே சாஸ்திரத்தை பேசக்கூடிய பெருமை எல்லோருக்கும் கிடைக்கிறதோ அத்தகைய கிருஷ்ணனே ஒரு சாஸ்திரத்தை உலகத்தில் பிரவர்த்திப்பித்தான். பிரவர்த்தனம்னு அர்த்தம் அப்படின்னு கேட்டா ப்ராபகேண்டா அப்படின்னு அர்த்தம், இன்ட்ரடியூஸ்ட் அப்படின்னு அர்த்தம், ரிலீஸ்ட் அப்படின்னு அர்த்தம். அப்படி அந்த கிருஷ்ணனே ஒரு சாஸ்திரத்தை உண்டாக்கி ஒரு சாஸ்திரத்தை உபதேசித்தான் என்றால் அத்தகைய சாஸ்திரத்தின் பெருமையை நாம் வாய்க்கொண்டு சொல்ல வேண்டிய நெசசிட்டி இருக்கா? யஸ்மின் பிரசார சுமுகே கவயோபி தேதே சாஸ்திராண்யசாசுரிய தன் மகிமாஸ்ரயானி கிருஷ்ணேன தேன யதிஹ ஸ்வயமேவ கீதம் சாஸ்திரஸ்ய தஸ்ய சதிருஷம். இஸ் there is any equal அப்படின்னு அர்த்தம். அதுக்கு ஒரு ஈக்குவலா ஒரு விஷயத்தை சொல்ல முடியுமா? சாஸ்திரஸ்ய சத்ய தஸ்ய சதிருஷம் கிமிஹாஸ்தி சாஸ்திரம். வேற ஏதாவது சாஸ்திரங்கள் இங்கே உலகத்தில் இருக்கின்றனவா? அதற்கு ஈக்குவலா அதற்கு இணையான ஒரு சாஸ்திரத்தை குறித்து சொல்ல முடியுமா? அதனால தான் சங்கர பகவத்பாதர் என்ன பண்ணார்? பகவத்கீதா கிஞ்சித் அதீதா. அட்லீஸ்ட் நம்ம சம்ஸ்கிருத பாரதி மூலமா நடக்கக்கூடியதான ஒரு ப்ரோக்ராம்ல ஒரு ஏபிஎனுடையதான 10 நிமிஷம் 20 நிமிஷம் உபன்யாசத்தை ஆன் பேஸ்ட் பகவத்கீதை கேட்டா கூட போறோம், அதுவே உங்களுக்கு நல்ல விஷயத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாரு. கிஞ்சித் அதீதா யத் கிஞ்சித் அதீதமபி யத் கிஞ்சித் கிஞ்சித் பாகம் தத்ர கர்மயோக ஞான யோக பக்தி யோக விஷயாः பகவः சந்த்யபி அஸ்மாபிஹி ஸ்வீகிருத ஏகஸ்மின் ஸ்லோகார்த்த ஏவ அலம். கிமர்த்தம் தத் கிமர்த்தம் அலம் இது சேத் தஸ் அஸ்மாகம் ஜீவன ஔன்னத்யாய ததலம். இது நம்முடையதான இந்த வாழ்க்கையை மேன்மைப்படுத்திக் கொள்வதற்காகவே அது போரும். மோர் தென் எனஃப் அப்படின்னு அர்த்தம். ஹவ் இட் இஸ் எனஃப் அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? கதம் தத் அலமித்யுச்சதே இது சேத் தர்ஹி தத்வாரா ஏகஸ்மின்னேவ ஸ்லோக படிதத்வாரா ஏகஸ்மின் ஸ்லோகே வித்யமான அர்த்த अनुसंधानद्वारा एकस्मिन्नेव श्लोके प्राप्त अर्थविज्ञानद्वारा अन्येष्वपि च श्लोकेषु अस्माकम् अभिरुचिः संभविष्यति. सत्यं तत् तदेव भगवद्गीतायाः प्राशस्त्यम्. अतः तद्वारा अत्र कैर्मया सह योद्धव्यम् अस्मिन् रणसमुद्यमे इत्येकस्मिन् श्लोके विद्यमान अर्थविवरणानि बहूनि श्रुत्वा पुनः पुनः तत् चर्वितचर्वणमिव स्वकीय स्मृतिपते तत् मन्थयित्वा तदर्थम् अस्मिन्नेव श्लोके एतादृश विद्यमान अर्थविशेष वैशिष्ट्यम् अस्ति चेत् एतादृश अर्थविशेषाः सन्ति चेत् तर्हि पूर्वश्लोके अपि च उत्तरश्लोकेषु तत् कथं एवं वा एवमेव तत्र बहवः अपूर्व अतिनूतन विषयाः सन्ति ननु तदपि स्वीकर्तुं शक्यते वा न वा मया तदपि परिशीलनं कर्तव्यम् इत्येवमादि प्रकारेण वयं तत्र अभिरुचिं वर्धयिष्यामः. புரியுதா? என்ன ஆறுது? ஐயோ இவ்வளோ விஷயங்கள் இருக்கா, இந்த ஒரு ஸ்லோகத்தில் இப்படி ஒரு ஆங்கிள் இருக்கா, இந்த ஸ்லோகத்தில் இவ்வளோ பாசிட்டிவான ஒரு எனர்ஜி இருக்கா, இது இத்தனை டிஃபரன்ஸ் ஆஃப் ஆங்கிள் நம்ம பார்க்கலாமா? ஓ பியூட்டிஃபுல். அப்ப இதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்லோகத்தில் எப்படி இருக்கும், இதுக்கு அப்புறம் வரக்கூடிய ஸ்லோகத்தில் எப்படி இருக்கும், அப்படி இருந்தாலும் பலவிதமான யோசனைகள் நமக்கு உண்டாருது. அதை பார்க்கறதுக்கு நம்ம ஆசைப்படுறோம். இதுதான் கான்செப்ட். சரி, இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, வியாசர் சஞ்சயனுக்கு அனுகிரகம் பண்ணார். திருதராஷ்டிரனுக்கு விஷயம் தெரியும், என் பிள்ளைகள் செத்து போறான்னு. சார், என்னுடைய பிள்ளைகள் எப்படி இருந்தாலும் இந்த மேட்ச்ல இவன் தோத்து போறான்னு தெரியும், அதனால நான் மேட்ச் பார்க்க மாட்டேன், ஆனா எனக்கு ஸ்கோர் மட்டும் தெரியணும் அப்படின்ற அளவுக்கு சில பேர்லாம் இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கும். நம்ம ஐபிஎல் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம இல்லையா? அதனால சில பேட்ஸ்மேன் அவுட் ஆயிட்டாங்கன்னு அர்த்தம், அவுட் ஆக போறான்னு தெரியும், ஹீஸ் அவுட் ஆஃப் ஃபார்ம், வேற வழி இல்லை, ஹீஸ் இன் த டீம். as well as என்ன ஆகுது அப்படின்னு கேட்டா, சார் எங்களுக்கு மேட்சோட ரிசல்ட் தெரியும், பட் ஆனா என்னென்ன ஸ்கோர்னு அப்பப்போ அப்டேட் பண்ணிட்டு இருக்கணும். 10 ஓவருக்குள்ள என்ன ஸ்கோர், 5 ஓவருக்குள்ள என்ன ஸ்கோர், 12 ஓவருக்குள்ள என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்றதாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாலும். அதுக்காக சில பேர் ஸ்கோர் மட்டும் தெரிஞ்சா போறோம்னு டிவி பார்க்க மாட்டோம். அந்த மாதிரி திருதராஷ்டிரன் என்ன பண்ணான், அவனுக்கு தெரியும் எப்படி இருந்தாலும் தன்னுடையதான பட்சம், தன்னுடையதான கட்சி என்பது
அங்க டிஃபீட்டட் அப்படின்னு தெரியும். அது ஆல்ரெடி முடிஞ்சு போச்சு. செத்த பாம்பை நிமித்த மாத்திரம் பவ சத்திய சாட்சியம் என்பதாக செத்த பாம்பை மட்டுமே அடித்தான் அர்ஜுனன் என்பது எல்லோருக்குமே தெரியும். இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆகையால சஞ்சயனுக்கு அந்த திவ்ய சக்ஷுஸ் என்பதாக கண் பார்வை அளிக்கப்படுகிறது. உடனே இருந்தாலும் சஞ்சய் என்ன பண்ணா அப்படின்னு கேட்டா, சார் என்ன இருந்தாலும் டிவியில மேட்ச் பார்க்கறத விட நேர போய் உட்காந்து பார்த்தா செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் சார். புரியுதா? சிஎஸ்கே பாரு விசில் போடு அப்படின்ற மாதிரி போய் அங்கே போய் இருந்து பார்த்தா தான் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆகையால நான் அங்கே போகிறேன் அப்படின்ட்டு போய் இருந்துட்டு, சார் இல்லை ஒன்றும் விஷயம் இல்லை, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால், ஜடேஜா அவுட்டு தோனி அவுட்டு சார், இனிமேல் ஹிட்டர்ஸ் யாருமே இல்லை, அதுக்கப்புறம் இனிமேல் யார் ஹிட்டர்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு டொக்கு வச்சு ஆடிட்டு இருப்பாங்க, அதனால நான் வந்துவிட்டேன் அப்படின்னா. சரி வாத்தியா, வந்த உடனே என்ன நடந்தது அப்படின்னா அதை பற்றி எனக்கு டிஸ்கிரைப் பண்ணு அப்படின்னா. சரி ஒரு விஷயம் லாஜிக் யோசிச்சு பாருங்க. சஞ்சயனுடைய பியூட்டிஃபுல்லான மென்டாலிட்டி இங்கே தான் சைக்கலாஜிக்கல் சாரி புரியுதா, அது இப்போ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வேற ஒன்றும் இல்லை. சைக்கலாஜிக்கல் ஃபீலிங்ஸை எப்படி நாம அணுகிறது, ஹவு டு அப்ரோச் அப்படின்றத நம்ம இங்க பார்க்கணும். திருதராஷ்டிரன் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னது, போரில் என்ன நடந்தது என்பது. தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதா யுத்சவா மாமகா பாண்டவா சேவ கிமகுர்வத சஞ்சயன்னு சொன்னான். சார் போருக்கு போயிருப்பவர்கள் என்ன செய்வார்கள், போருக்கு போயிருக்கிறவர்கள் என்ன செய்வார்கள், போர் தானே புரிவார்கள். வழியில் ஒருத்தர் கையில் 2 பக்கம் கீரை கட்டு, அதுக்கப்புறம் புடலங்காய் பூசணிக்காய் எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துட்டு இருக்கார். என்ன சார் மார்க்கெட்டா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா முட்டாள்தனம் இல்லையா? அவர் எங்கேருந்து வர, கையில் இருக்கிற ஐட்டம்ஸை பார்த்தாலே அவர் என்ன பண்றாருன்னு தெரியுது. அப்படி இருக்கச்சு அப்படி ஒரு கேள்வி வரலாமா அப்படின்னு கேட்டா திருதராஷ்டிரனுடைய மென்டாலிட்டி என்னன்னு பாருங்க. பகவத் ராமானுஜர் முதல் அத்தியாயத்திற்கு வியாக்கியானம் பண்ணிருக்காரு. சங்கர் பகவத் பாதரோ மத்வாச்சாரியரோ முதல் அத்தியாயத்துக்கு விஸ்தாரமான வியாக்கியானம் பண்ணல. சம்பவம் கொஞ்சம் எலாபரேட் வியாக்கியானம் அப்படின்னு சொன்னா சுவாமி ராமானுஜருடைய வியாக்கியானம் தான் அங்க முதல்ல நிற்கிறது. அப்ப ஏற்பட்ட அந்த வியாக்கியானத்தில் இருக்கக்கூடிய நுட்பங்களை நாம கவனிக்கணும். த கொஸ்டின் ஆஃப் திருதராஷ்டிரா இஸ் இட் ரைட் ஆர் ராங், முட்டாள்தனமான கேள்வி. சார் சம்ஸ்கிருத பாரதி மூலமா நடக்கக்கூடியதான இந்த பகவத்கீதை வகுப்புல இன்னைக்கு எல்லாரும் என்ன பண்ணார்கள், பகவத்கீதை வகுப்புல என்ன பண்ணுவா எல்லாரும், பகவத்கீதை வகுப்புல எல்லாரும் பகவத்கீதை சாண்டிங் இருக்கும், பகவத்கீதையுடைய உபன்யாசம் இருக்கும், பகவத்கீதையை பத்தி கொஸ்டின் ஆன்சர் செஷன் இருக்கும், பகவத்கீதையை பத்தி கருத்து பரிமாற்றங்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் தங்களுடைய தாட் ப்ராசஸ் வந்து ஷேர் பண்ணிப்பா. இப்போ பகவத்கீதை உபன்யாசத்துல வாட் யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் மோர் தென் தட், இது தவிர வேற என்ன எதிர்பார்க்கிறோம், இதான லாஜிக்கு. அது தெரிஞ்சுதானே கேள்வி கேட்கணும். இப்படி ஒரு முட்டாள்தனமான ஒரு கேள்வி கேட்கலாமே. அவனுக்கு என்ன தெரியுமா, கடைசி வரலும் தன்னுடைய பிள்ளைக்கு வெற்றி உண்டாகுமா, பேராசையின் மொத்த உருவம் யாரு, திருதராஷ்டிரன். அங்கதான் நீங்க விஷயம் புரிஞ்சுக்கணும். செல்ஃபிஷ்னஸ் புரியுதா, பேராசை அப்படின்னு நம்ம பல பேர் சொல்ல முடியும். அந்த பேராசையினுடைய மொத்த உருவம் யாரு, திருதராஷ்டிரன். அது பியூட்டிஃபுல்லான ஒரு, அதனால தான் சுவாமி ராமானுஜர் சொல்லுவார், சர்வாத்மனா அந்தாஹா, மார்க் திஸ் வேர்ட்ஸ், சர்வாத்மனா அந்தாஹா அப்படின்னு அர்த்தம், ஆல்வேஸ் பிளைண்ட், அகக்கண் புறக்கண் என்பதாக குருடு. இன்ஃபேக்ட் இந்த திருதராஷ்டிரனுக்கு வியாசர் உபதேசம் பண்ணிருக்கார், விதுரன் உபதேசம் பண்ணிருக்கார். மோர் தென் தட் விதுரன் சனத் சுஜாதரை அழைத்து மேற்கொண்டு உபதேசம் பண்ணிருக்கார். சனத் சுஜாதரை வரவழைத்து அட்லீஸ்ட் அவர் சொன்னாலாவது இவனுக்கு மண்டையில ஏறதா மரமண்டையிலன்றதுக்கோசரம் ஹீ ட்ரைடு லாட். யாரு, விதுரன். கிருஷ்ணன் நேர வந்து சொல்லியிருக்கார். அண்ட் ஈவன் தேன் தட் ஆஃப் திருதராஷ்டிரனுக்கு இந்த யுத்தத்துடைய ரிசல்ட் கன்ஃபார்ம்டா தெரியும். இவ்வளவு தெரிஞ்சும் துளி கூட வருத்தமே இல்லாமல் மேலும் மேலும் இந்த போரில் ஈடுபட்டதான முட்டாள் திருதராஷ்டிரன். அதனால்தான் சஞ்சயனுக்கு ரொம்ப காண்டு. திருதராஷ்டிரனை சொல்லவும் இல்லை, பிகாஸ் இஸ் ஒன்லி த லேபர். திருதராஷ்டிரனுடைய சாரதி சஞ்சய். ராஜா என்ன சொல்றானோ அதை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ண வேண்டிய நெசசிட்டியில் இருக்கக்கூடியவன் யாரு, சஞ்சய். பட் ஆனா சஞ்சயனுக்கு ஒரே ஒரு ஆசை என்ன அப்படின்னு கேட்டா, எப்படியாவது திருதராஷ்டிரன் லாஸ்ட் மினிட்லயாவது அவருடைய மைண்டை மாத்திடலாம் அப்படின்னு ஒரு சின்னதான ஒரு நம்பிக்கை. ஆஷாபந்த குசும சதிருஷா அப்படின்னு நான் காளிதாசன் மேக சந்தேஷத்துல அது ஒட்டின்னு இருக்கும். ஒரு ஒரு தண்டு இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் தாமரை தண்டு எடுத்துக்கோங்களேன். அந்த தாமரை தண்டை உடைச்சோன்னா அதுல ஒரு நூல் வரும். அது நீங்க எங்க போய் தாமரை தண்டை உடைச்சி அந்த நூல் பார்க்க போறேன். உங்களுக்கு ஈஸியா நான் சொல்றேன், நம்ம பாத்துல பண்ணக்கூடியதான வடை இல்லையா, உளுந்து வடை பருப்பு வடை வச்சுக்கோங்களேன். அந்த வடையை ஒரு மறந்து போய் மறுநாள் எடுத்து நாம இலையில போட்டுட்டு அதை பிச்சோன்னா என்ன ஆகும், நடுவில் ஒரு நூல் வருமோ இல்லையோ, இதுக்கு அதுக்கும் கனெக்ஷன் ஒட்டிகிட்டே இருக்குமோ இல்லையோ.
அந்த மாதிரி ஆஷாவந்த குசும சதிருஷா அப்படின்னா இது ஒரு 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 நூல் மாதிரி ரெண்டுத்துக்கும் ஒரு கனெக்ஷன் ஒட்டின்னு இருக்கு. திருப்பி திருப்பி ஒன்னா சேர்ந்துருமா, திருப்பி ஒரு வாய்ப்பு இருக்காங்க. அந்த மாதிரி தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு வகையில் வெற்றியானது கிடைத்து விடுமா என்னும் பேராசையில் இருந்தான் திருதராஷ்டிரன். பேராசையினுடைய எம்பாடிமெண்ட் ஆஃப் பேராசை. க்ஷாத்ரோ தர்ம இவாஸ்ரிதான திலீபனை பத்தி சொல்லும் பொழுது சொன்னோம். க்ஷத்ரிய தர்மம் மாதிரி இருந்தது அப்படின்னா த எம்பாடிமெண்ட் ஆஃப் க்ஷத்ரிய தர்மா இஸ் திலீபா அப்படின்னா. ராமோ விக்கிரகவான் தர்மஹானர் வால்மீகி. ராமா இஸ் அன் எம்பாடிமெண்ட் ஆஃப் தர்மம் வால்மீகி. அந்த மாதிரி பேராசைன்னு ஒன்று இருக்கு பாருங்க. அந்த பேராசையினுடைய மொத்த ஸ்ட்ரக்சர் யாரு அப்படின்னு கேட்டா அது நம்முடைய தலைவர் திருதராஷ்டிரன் தானே ஈஸியா சொல்லலாம். பாண்டவர்கள் யாரு? அவனுடைய தம்பியின் பிள்ளைகள் தானே. பாண்டவர்கள் அவனுடைய தம்பியின் பிள்ளைகள் தானே. அப்ப மாமகான்னு சொல்லும் பொழுதே என்ன ஆயிடுத்து? அகங்கார மமகாரம் தெரியுது. என்னை சேர்ந்தவர்களும் பாண்டவர்களும் என்ன செய்தார்கள்னா அப்ப பாண்டவர்களுடைய சேர்ந்தவர்கள் இல்லையா? அப்படி ஒரு டிஃபரன்ஸ்ல இருக்கலாமா திருதராஷ்டிரன்? இருக்கக்கூடாது இல்லையா? அந்த பேராசையின் மொத்த உருவா இருந்த திருதராஷ்டிரன் 10 நாட்கள் போர்க்களத்திற்கு நேரடியாக சென்று அங்கே போரின் நிகழ்வுகளை எல்லாம் முழுவதுமாக கண்டு அதன் பின்னர் தன்னிடத்தில் 11வது நாள் வந்து சேர்ந்திருக்கக்கூடிய சஞ்சயனை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி இது. திருதராஷ்டிர உவாச்ச என்னும் முதல் கேள்வி. Even though that he got the third eye, யாரு? சஞ்சயன். 3வது கண் எனப்படக்கூடிய ஞானக்கண் சஞ்சயனுக்கு உண்டானால் கூட சஞ்சயன் என்ன பண்ணான் அப்படின்னு கேட்டா நேர போயிட்டான் வார்ஃபீல்டுக்கு. அங்க போய் இருந்தான். எவ்வளவு நாள் இருந்தான் தெரியுமா? பீஷ்மர் அம்பு படுக்கையில விழறவர்ல இருந்தான். 10வது நாள் யுத்தத்தில் பீஷ்மர் விழுந்தார். நமக்கெல்லாம் தெரியும் இல்லையா? 10வது நாள் யுத்தத்தில் பீஷ்மர் அம்பு படுக்கையில் விழுந்தார். இப்ப சஞ்சயன் பார்த்தான், இதுவரையிலும் ஏதாவது கொஞ்சமாவது ஹோப் அப்படின்னு சொல்ற முடியும். துரியோதனன் முதலானவர்கள் ஜெயிப்பதற்கு கொஞ்சமாவது ஒரு ஹோப் இருக்கும்னு நினைச்சேன். ஒண்ணு. 2வது, இந்த யுத்தத்தில் தர்மம், இந்த யுத்தத்திற்கு தர்மம், தர்ம யுத்தம்னு பேர். ஆக்சுவலி பார்த்தா இந்த யுத்தத்திற்கு தர்ம யுத்தம் என்பதாக பெயர். அப்ப அந்த தர்ம யுத்தம் நடைபெறக்கூடியதான இந்த யுத்த பூமியில் தர்மத்தின் வழி யுத்தம் நடைபெறுவதற்கு கொஞ்சம் ஹோப் இருந்தது. என்ன ஹோப் இருந்தது? பீஷ்மர் என்னும் பிதாமகர் அவருடையதான ஒரு பங்களிப்பு, அவருடைய பிரசன்ஸ். ஆனால் எப்ப பீஷ்மர் விழுந்துட்டாரோ இனி இங்கே துரியோதனன் முதலானவர்கள் ஜெயிப்பதற்கு ஹோப்பே இல்லை. முதல்ல இருந்து from the beginning itself there is no hope. ஹோப்லெஸ் தான், ஹோப்பே கிடையாது. ஆனாலும் இப்ப 2வது என்ன? தர்மமா நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால தான் அர்ஜுனன் முதலானவர்கள் மிக அநியாயமாக கொல்லப்படுகிறார்கள். அர்ஜுனன் முதலானவர்கள் மிக மிக அநியாயமாக கொல்லப்படுகிறார்கள் என்று உணர்ந்தான் சஞ்சயன். அட்லீஸ்ட் இப்பயாவது மெசேஜை நாம திருதராஷ்டிரனுக்கு கொடுப்போம். சில பிள்ளைகள் இறந்திருக்கா அது கூட திருதராஷ்டிரனுக்கு. அப்படி இருந்தாலும் இந்த சமயத்துல திருதராஷ்டிரன் மேபி ரியலைஸ் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குமா? சரி வானா போர் வேண்டாம், இனிமே நம்ம பாண்டவர்களுக்கு ஒரு 5 கிராமத்தை கொடுத்து நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம். பாண்டவர்கள் யார்? நம்ம சேர்ந்தவர்கள் தானே. எதுக்கு நம்ம சகோதரர்களுக்குள்ள சண்டையை மூட்டி விடணும்? எதுக்கு அனாவசியமா இந்த சண்டை நடக்கணும்? பேசாம நாம இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு திருதராஷ்டிரனுக்கு தோணுவதற்கு வாய்ப்பு இருக்குமோ என்பதற்காகத்தான் சஞ்சயன் வந்தான். அதுல சஞ்சயனுக்கு இன்னொரு ஒரு ஆசை. என்ன ஆசைன்னா, திருதராஷ்டிரன் போரை குறித்து தானே கேட்டான். அங்க போர் எப்படி நிகழ்ந்ததுதான் திருதராஷ்டிரனுக்கு ஆசை. பட் போருக்கு முன்னாடி நடக்கக்கூடியதான போர் இது. கீதையினாலேயே போர் அப்படின்னு நினைக்கிறாலும் இல்லையோ, விச் இஸ் பெட்டர், போர் ஆர் போர் அப்படின்னா போர் இஸ் மோர் பெட்டர் தன் த போர் அப்படின்னுவான். கீதையை கேட்கறத காட்டிலும் போருக்கே போறான்னுவான் இல்லையா? இந்த கிருஷ்ணார்ஜுன சம்வாதம் எக்ஸ்க்ளூசிவா கிருஷ்ணனுக்கு அர்ஜுனுக்கு நடந்ததான ஒரு கான்வர்சேஷன். இது அங்க இருந்த பீஷ்ம துரோணாதிகளுக்கு கூட தெரியாது. வியாசருடைய அனுகிரகத்தினால சஞ்சயனுக்கு மட்டும் தான் தெரியும். அப்ப சஞ்சயன் no need to convey this 18 chapters to திருதராஷ்டிரா. நீங்க அதை யோசிச்சு பாருங்க அந்த லாஜிக்க. சண்டை எப்படி நடந்தது கேட்ட திருதராஷ்டிரனுக்கு இந்த பகவத்கீதையினுடைய கர்மயோக, ஞான யோக, பக்தி யோகத்துடைய விஷயங்களை எல்லாம் சொல்ல வேண்டிய நெசசிட்டி என்ன? அதுதான் முக்கியம். இது இட் இஸ் நாட் பாசிபிள் டு conclude within this short duration. Hopefully that இப்ப இன்னும் சீக்கிரமா SVBCல இன்னும் ஒரு 15 டேஸ்ல இருந்து ஆரம்பிச்சு அடியன் பகவத்கீதை டெய்லி சொல்ல போறேன். இஃப் த டைம் பர்மிட்ஸ் யூ, நீங்க எல்லாரும் அதை டெய்லி பார்த்து என்ஜாய் பண்ணலாம். டெய்லியே ஒவ்வொரு ஸ்லோகமா எடுத்து அதை சொல்ல போறேன், எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் அடியன். சோ இப்ப என்ன ஆகுது அப்படின்னு கேட்டா, இந்த திருதராஷ்டிரன் கேட்டதற்கு சஞ்சயன் கொடுக்க வேண்டிய பதில் என்ன? இவன் அவன் அடிச்சா, அவன் இவன் அடிச்சா, இவன் அவன் சேர்ந்து அவன் அடிச்சா, இப்படி போயிட்டு இருக்கணும் மெசேஜ்.
அதை விட்டுட்டு இவன் கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம், கருமமும் ஞானமும் கொண்டு எடும் காதலுக்கு ஓர் இலக்கு என்று அருமறையின் உச்சிதனில் ஆதரித்து ஓடும் அரும்பிரமம் திருமகளால் பிரியார திருமால் என்று தான் உரைத்தான் தரும முகந்த தனஞ்சயனுக்கு அவன் சாரதியே. சுவாமி தேசிகன் ஸ்வதர்ம ஞான வைராக்கிய சாத்திய பக்தியேக கோச்சரஹா நாராயண பரம் பிரம்ம கீதா சாஸ்திரே சமீரிதா என்று ஆளவந்தார் கீதார்த்த சங்கிரகத்தில் காண்பிக்கிறார். இத சஞ்சயன் சொன்னதுடைய தாற்பயம் என்ன அப்படின்னா, இட் இஸ் த கைண்ட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன். அட்லீஸ்ட் அட் திஸ் ஸ்டேஜ், இந்த ஒரு சந்தர்ப்பத்திலாவது திருதராஷ்டிரனுக்கு இது குறித்ததான ஒரு ரியலைசேஷன் வருமா? இவ்வளவு தூரம் கிருஷ்ணன் கர்மயோக, ஞான யோக, பக்தி யோகங்களை பத்தி சொல்றான். நீங்க அந்த வாட்ச் பண்ணி பார்த்திருக்கீங்களா? நடுவுல இந்த திருதராஷ்டிர வாட்சன் ஒரே ஒரு கொஸ்டினுக்கு அப்புறம் இந்த 18 சாப்டர்ல பகவத்கீதையில எங்கேயுமே திருதராஷ்டிர நடுவுல கிராஸ் கொஸ்டின் பண்ண மாட்டான். அர்ஜுனன் கிராஸ் கொஸ்டின் பண்றான், கிருஷ்ணன் ஆன்சர் பண்றான். அப்படி இருந்த சஞ்சயன் நடுவுல எடுத்து சொல்லுவானே தவிர்த்து, எக்ஸப்ட் தட் முதல் ஸ்லோகா, தேர் இஸ் நோ இன்டரப்ஷன் ஆஃப் தி திருதராஷ்டிரா, பிகாஸ் அவனுக்கு அது பெரிய கடுப்பு. இதெல்லாம் யாரையா கேட்டா, இது எவையா கேட்டா, எதுக்கு ஏன் உட்காந்து சொல்லிட்டு இருக்கான், ஐயோ இது எப்ப முடிக்க போறான், என் பிள்ளைகளுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டா இது ஆரம்பிச்சாரு. எடுத்த உடனே அவனுடைய பிள்ளையுடைய ஃபேர் ஃபேக்டரை காமிச்சான். திருஷ்டுவாத்து பாண்டவானீகம் யூடம் துரியோதனஸ்தர ஆச்சாரிய முகசங்கிரமிய ராஜா வச்சனம் அப்ரவீத் பஷ்யீடாம் பாண்டபுத்திரானாம் ஆச்சாரிய மகதீஞ்சமும் யூடாம் திரௌபதபுத்திரேன் தவசிஷ்யேனாம் தீமதான். கிளாசிக் ஸ்லோகாஸ், அதெல்லாம் பியூட்டிஃபுல் ஸ்லோகாஸ். அன்டவுட்லி அந்த ஸ்லோகத்தெல்லாம் பியூட்டிஃபுல்லான ஒரு அர்த்த விவரணங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் சரியான சைக்காலஜி. அந்த மென்டல் டிப்ரெஷன் ஆஃப் துரியோதனா இஸ் டோட்டலி கிளியர்லி expressed by Sanjaya, because at least at this stage Dhritarashtra may stop the war அப்படின்றதான ஒரு மீனிங்ல தான். பட் அது எதுவுமே நடக்கல அப்படின்றதான் உண்மை. மொத்தமே அது நாசமாச்சு. பட் நமக்கு என்ன கிடைச்சது? சர்வோபரிஷதோகாவா துக்தா கோபாலநந்தனா பார்த்தோவத்சோ சுதீர் போக்தா துக்தம் கீதாமிருதம் மகது என்பதாக அர்ஜுனனை வச்சுட்டு பெருமாள் நமக்கு கீதைன்றதான ஒரு அமிர்தத்தை கொடுத்துருக்க. அந்த கீதையை நாம முழுக்க பார்க்கணும். இந்த ஒரு சின்ன விஷயத்தை தான் உங்களுக்கு ஜஸ்ட் எக்ஸ்பிரஸ் பண்ண ஆரம்பிச்சு. இதுல கர்மயோகம்னா என்ன, ஞான யோகம்னா என்ன, பக்தி யோகம்னா என்ன. இதை ராமானுஜர் எப்படி பிரிக்கிறாருன்னா, முதல் 6 சாப்டர் வந்து கர்மயோக ஞான யோகமா பிரிச்சிருக்காரு. அடுத்த அதாவது 7வதுல இருந்து 12வது வரலும் பக்தி யோகமா பிரிச்சிருக்காரு. அப்புறம் 13வதுல இருந்து 18வது வரலும் சம்மரைஸ் பண்ற, திருப்பி சம்மப் பண்ற, ரீகேப் பண்ற, கர்மயோக ஞான யோக பக்தி யோகத்தை சொல்லி கடைசியில சர்வ ஸ்லோகத்தை சொல்லி அழகா இந்த விஷயம் சொல்றார். ரொம்ப அழகான ஒரு விஷயம் இது. அதாவது மனுஷ்ய மனசா தஸ்ய மனோசைத்தில்யம் கதம் சம்பவதி. மனுஷ்ய மனசைத்தில்யம் கதம். இந்த காலத்துல நாம என்ன சொல்றோம்? டிப்ரெஷன் அப்படி சொல்றோம் இல்லையா? டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஏதாதிருஷ डिप्रेशन अथवा स्ट्रेस मन अळुत्तम इति द्राविड भाषायां उच्यते खलु, तद्वत् तन्निवृत्त्यर्थम् अस्माकं गीता तावत् अत्युपकरोति, अत्यन्तम् उपकरोति. अत्र नास्ति संशयः लेशतोपि. तस्मात् सर्वेपि वयम् आचार्यद्वारेण वयं गीता अर्थविवरणं जानीमश्चेत् तर्हि शोभनं भवेत्. तत्तन्मतानुसारेण गीतायाः अर्थविवरणम् अस्माभिः पठ्यते चेत् तर्हि तत् अस्माकं जीवनस्य औन्नत्याय अत्यन्तम् उपकरोति इत्यत्र नास्ति संशयः लेशतोपि. अत्र अवकाशः अतीव मया स्वीकृतः इति मन्ये. अतः सर्वे महान्तः अमुं बालकम् अनुगृह्णन्तु इति सविनयं प्रार्थ्य अत्र अहम् उपरमामि. श्रीकृष्णमार्यं करुणालयन्तं वेदान्तयुग्मं समधीतवन्तं वत्साभिचारं विदुषां वरेण्यं श्रीभाष्यसिंहं प्रणमामि नित्यं शिवरे वात्स श्रीकृष्णमार्य महादेशिकाय नमः. सर्वेपि संस्कृतसम्भाषणे अपि च संस्कृतभाषायाः प्रचारकार्यक्रमे सम्पूर्णतया स्वकीय त्रिकरणं स्वकीय वाङ् मनः काय अपि च सन्ततिमपि अस्मिन् विषये प्रवर्तयन्तु इति सविनयम् अहं प्रार्थये. धन्योऽहं पुनः पुनर्धन्यः. रद्यजमयाः प्राप्ताः गुरुश्च उत्साहिनो जनाः.